பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியமான ஒன்று, அவசியமான ஒன்று. அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். மனம் திரும்புதல் என்பது உதட்டளவில் இருக்கக்கூடாது. அது இருதயத்தால் மனம் திரும்புதல் இருக்கணும். இருதயத்தால் பாவ மன்னிப்பு இருக்கணும். இப்படி வெறும் உதட்டளவில் மனம் திரும்புதல் இருந்துச்சு அப்படின்னா அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வேதத்திலே பார்க்கலாம். இதில் 2 பேரை நம்ம பார்க்கலாம், சவுலையும் தாவீதையும். சவுல்கிட்டையும் மனம் திரும்புதல் இருந்துச்சு, ஆனால் அது வெறும் உதட்டளவில் தான் இருந்துச்சு, இருதயத்தளவில் இல்லை. அதனால தான் சவுளுடைய முடிவு ரொம்ப மோசமாக போயிடுச்சு. பாவ மன்னிப்பும் இருந்துச்சு சவுலுக்கு, ஆனால் அதை சரியாக அவர் என்ன பண்ணலை, பயன்படுத்திக்கலை. ஏன்? அவர் வெறும் வெளிப்புறமாக தான் அந்த மனம் திரும்புதல் இருந்துச்சு தவிர உள்புறமாக அவரிடத்துல இல்லை. இருதயத்தில் அந்த மனம் திரும்புதலோ அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயமோ அவர்கிட்ட இல்லை. ஆனால் தாவீது அப்படி இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லை, மனம் திரும்புதலின் நிச்சயத்தையும் அவர் பெற்றிருந்தார். அதனால தான் தாவீதோட வாழ்க்கை அவ்வளவு நேர்த்தியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லி. ஆனால் சவுளுடைய வாழ்க்கை எப்படி போச்சு? அந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொன்று, இந்த மனம் திரும்புதலும் இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயமும் இருக்கும்போது தான் நாம் தேசமெங்கும் போய் அந்த சத்தியத்தை, அந்த சுவிசேஷத்தை நாம் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். வெறுமனே உதட்டளவில் இருக்கிறவங்களால அந்த சத்தியத்தையோ அந்த சுவிசேஷத்தையோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்ம சொல்ல முடியாது. இருதயத்தில் நெருக்கி ஏவப்படணும். ஆண்டவர் ஏவுவார், ஆவியானவர் ஏவுவார். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த சத்தியத்தை நம்ம சுதந்திரமாக அறிவிக்கலாம். அது மட்டும் இல்லை, பாவம்னா என்ன? அதோட டெஃபினிஷன் என்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையா? இதுதான் பாவமா? இதுவும் பாவம்தான். ஆனால் இன்னொரு பாவம் இருக்குது. அது என்னென்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு அனுபவம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாதது பாவம். வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது பாவம். அதன்படி நடக்காதது பாவம். இது மட்டும் இல்லை, தேவனை தேடாதது பாவம். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால் நம்ம மனம் திரும்பவும் செய்யணும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெறணும். அப்படி இருக்கும்போது தான் நாம் என்ன பண்ண முடியும்னா, உலகெங்கும் போய் இயேசு என்கிற நற்செய்தியை நம்ம ஒவ்வொருவருக்கும் எந்த பயமும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமாக சொல்ல முடியும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.